ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நேரவள், எபிசோட் 53. வாங்க கதைக்குள்ளே போகலாம். தன் ரூமிற்கு வந்த மித்ரா வாஷ்ரூம் சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு வெளியில் வந்தவள் அந்த அறையில் ஆதியை தேட. அவனோ பால்கனியில் நின்றிருந்தான். அவனை பார்த்து ஒரு பெருமூச்சை விட்டவள் அவனின் அருகில் சென்று தேவ் என்று அழைக்க, ஆனால் அவனோ ஒரு வார்த்தை பேசவில்லை. பின் மீண்டும் அவனை பார்த்தவள், தேவ், என் மேல கோவமா இருக்கியா என்று கேட்க, அதில் திரும்பி அவளை ஒரு நொடி பார்த்தவனோ, உன் மேல கோவப்பட நான் யாரு? எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அப்படியே நான் கோவமா இருந்தாலும் கூட அது உனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறதில்ல. என் வார்த்தைகளுக்கு ஏன் நீ மதிக்க மாட்ட? அப்புறம் நான் உன் மேலே கோவப்பட்டு மட்டும் என்ன ஆக போகுது என்று சொன்னவன் அவளை கடந்து சென்று விட அதே இடத்தில் உறைந்து நின்றாள் மித்ரா. ஏனென்றால் தான் அவனிடம் சொல்லாமல் சென்றதற்கு அவன் தன்னிடம் கோவப்படுவான், திட்டுவான் என்று நினைத்து வந்தவளுக்கு அவனோ உன்மேல் கோவப்பட எனக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று யாரோ போல் கேட்கவும் அவளுக்கு அது ஏதோ மாதிரி ஆகிவிட்டது. பின் ஒரு முடிவை எடுத்தவள் தன் கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டு, தேவ், ரொம்ப ஓவரா பண்றல்ல, உனக்கு என் மேல உரிமை இல்லையா? உன் வாயாலே உன் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்ல வைக்கிறேன் என்று தன் மனதிற்குள் நினைத்தவள் உள்ளே சென்றாள். உள்ளே வந்த மித்ராவின் கைகளை பற்றி இழுத்து சென்றான் ஆதி. அவன் பற்றி இருக்கும் தன் கைகளை ஒரு நொடி பார்த்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்து, எந்த உரிமையில என் கையை பிடிச்சிருக்கீங்க என்று கேட்க, அதில் சட்டென்று நின்றவன் திரும்பி அவளை பார்த்தான். நான் சொல்லல மிஸ்டர் ஏடி, என் மேல உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு நீங்க தான் சொன்னீங்க. அதனால தான் கேட்குறேன், இப்போ என் கையை பிடிச்சிருக்கீங்களே, அதான் எந்த உரிமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு என்று அவள் சொல்ல, அவளை ஒரு நொடி அழுத்தமாக பார்த்தவனோ அவளை பெட்டில் அமர வைத்துவிட்டு அவள் காலை எடுத்து தன்மேல் வைத்தவன் ஏற்கனவே அவள் காலில் கட்டியிருந்த அந்த கட்டு லேசாக நனைந்திருக்க அதை கழற்றிவிட்டு புதிதாக மாற்றி கொண்டிருந்தான். அவனின் செயலையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் மித்ரா. மனதிற்குள்ளோ, பேச மாட்டாராம், கோவப்படுவாராம், உரிமையே இல்லைன்னு சொல்வாராம், ஆனால் இதெல்லாம் மட்டும் பண்ணுவாராம். உனக்கு என் மேலே சரியாக கோவப்படக்கூட தெரியலடா புருஷா, அச்சோ அழகுடா நீ என்று மனதிற்குள்ளேயே அவனை ரசித்து கொண்டிருந்தாள் மித்ரா. என்னதான் ஆதியின் கவனம் அவளின் காலில் இருந்தாலும் அவள் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்ப்பதை அவனும் உணர்ந்துதான் இருந்தான். தன் காலை அவனிடமிருந்து சட்டென்று இழுக்க முயன்றாள் மித்ரா. அதை உணர்ந்தவன் அதை வேகமாக பிடித்து கொண்டான். அவனை பார்த்தவளோ, எந்த உரிமையில சார் எனக்கு இதெல்லாம் பண்றீங்க என்று கேட்க, ஆனால் அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை. அமைதியாக அவன் வேலை என்னவோ அதையே செய்து கொண்டிருந்தான். மீண்டும் அவனிடமிருந்து காலை இழுக்க முயன்றாள் மித்ரா. ஆனால் அவளால் அது துளி கூட முடியவில்லை. அந்த அளவிற்கு அவளின் காலை இறுக்கமாக பற்றியிருந்தான் ஆதி. நான் தான் சொல்கிறேன்ல மிஸ்டர், நீங்கள் அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? என் காலை விடுங்க, நீங்கள் ஏன் இதெல்லாம் எனக்கு செய்கிறீங்க என்று கேட்க, அவளை ஒரு நொடி நிதானமாக பார்த்த ஆதியோ, அடிபட்டிருக்க அவங்களுக்கு மருந்து போட அவங்க மேலே உரிமை இருக்கணும்னு அவசியம் இல்லை, மூணாவது மனுஷங்களாக இருந்தால் கூட போடலாம் என்று சொல்ல, அதை கேட்டு கடுப்பாகிவிட்டாள் மித்ரா. அவள் வெறி கொண்டு ஆதியை மறைக்க, அவளின் இந்த முகபாவனைகளை பார்த்த ஆதிக்கு சட்டென்று சிரிப்பு தான் வந்தது. அதை தனக்குள்ளேயே அடக்கியவன் முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு அவளுக்கு மருந்து போட்டு முடித்து அங்கிருந்து எழப்போக, அவனின் கைகளை பற்றியவள் வேகமாக அவனின் மடியில் ஏறி அமர்ந்தாள் மித்ரா. அவளின் இந்த செயலில் ஒரு நொடி அவளை ஆச்சரியமாக பார்த்தான் ஆதி. அவனுக்கு மித்ராவின் மேல் கோபமெல்லாம் இல்லை. இவர்கள் அனைவரும் வீட்டிலிருந்து கிளம்பிய அந்த நொடியே ஆதிக்கு தெரியும். இருந்தும் அவன் இவர்களை தடுக்கவில்லை.
அமைதியாக விட்டுவிட்டான். அவன் கீழே ஹாலில் அனைவரையும் அவ்வளவு திட்டியது கூட இவர்கள் மூவரும் சண்டை போடும் பொழுது அவர்கள் அங்கிருந்து எங்கும் செல்லாமல் தங்களுக்கும் கால் செய்யாமல் சேர் போட்டு அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால்தான். தப்பி தவறி அங்கே வந்திருந்த அந்த ரவுடிகளால் இவர்கள் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஆகியிருந்தால் என்ன செய்வது என்ற எண்ணமே அவனின் அந்த கோபத்திற்கு காரணமாக இருந்தது. அதே சமயம் அவன் மித்ராவின் மேல் ஏன் கோபமாக இருக்கிறான் என்றால் அவள் சண்டை போட்டதற்காகலாம் அல்ல. தான் ரெஸ்ட் எடுக்க கூறி அவ்வளவு சொல்லியும் அவள் வெளியில் சென்றதினால்தான் அவளிடம் கோபமாக இருந்தான். அவள் தன்னிடம் வந்து பேசும்பொழுது கூட எப்படியும் தன்னால் வெகு நேரம் அவளிடம் கோபமாக இருக்க முடியாது என்பதை நன்கு அறிந்திருந்தவன் அவளை கடுப்பேற்றுவதற்காக அப்படி பேசினான். இப்பொழுது மித்ரா செய்து கொண்டிருக்கும் செயலையெல்லாம் பார்த்தவனுக்கு நன்றாகவே புரிந்தது. தான் சொன்னதை தன் வாயாலேயே மாற்ற நினைக்கிறாள் என்று. அதில் உள்ளுக்குள் சிரித்தவன் அமைதியாக அவள் செயலையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தான். இங்கு ஆதியின் மடியில் அமர்ந்திருந்த மித்ராவோ அவன் கழுத்தை சுற்றி தன் கைகளை போட்டு கட்டி கொண்டவள் அவன் முகமெங்கும் சிறு சிறு முத்தங்கள் வைக்க ஆரம்பித்தாள். ஆனால் அழுத்தமாக. அவள் வேகமாக முத்தமிட்டிருந்தால் கூட அது ஆதிக்கு பெரிதாக எதுவும் தெரிந்திருக்காது. அவள் மிகவும் மெதுவாக அதே சமயம் அழுத்தமாக முத்தமிடவும் அவளின் ஒவ்வொரு முத்தமும் ஆதியின் உடலில் ஒரு மின்சாரத்தை ஏற்படுத்தியது. அவளின் இந்த முத்த தாக்குதலை தாங்க முடியாதவன் தன் மடியில் அமர்ந்திருந்தவளின் இடையை தன் கரம் கொண்டு இறுக்க பற்றினான். ஆனால் வேகமாக அவனின் கையை தட்டிவிட்டாள் மித்ரா. அதில் புரியாமல் அவள் முகத்தை பார்க்க அவளோ அவன் இதழ் உரச பேச தொடங்கினாள். என்னை டச் பண்ணாதீங்க மிஸ்டர். எனக்கு உங்கள் மேலே ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. உங்களை ஹக் பண்ண, கிஸ் பண்ண எல்லா ரைட்ஸும் எனக்கு இருக்குது. அதனால நான் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் என்ன டச் பண்ணக்கூடாது. நீங்கள் தான் சொல்லிட்டீங்கல்ல உங்களுக்கு என் மேலே எந்த ரைட்ஸும் இல்லைன்னு. ஸோ டோன்ட் டச் மீ என்று அவனின் இதழ் உரச ஒவ்வொரு வார்த்தையும் மிக மெதுவாக சொன்னாள் மித்ரா. அவளின் இந்த செயலில் கடுப்பாகிவிட்டான் ஆதி. அதில் வேகமாக அவளின் இடையின் இரு பக்கமும் இறுக்கி பிடித்தவன் அவளை பெட்டில் சாய்த்து அவள் மேல் விழுந்தவன் அவளின் இதழை வன்மையாக சிறை செய்தான். இவ்வளவு நேரம் தன்னை முத்தமிடாமல் தன் இதழோடு உரசி தன்னை தவிக்க விட்டு கொண்டிருந்த அவளின் இதழை பாரபட்சமே பார்க்காமல் மென்று தின்றான் ஆதி. அவனின் இந்த அசுரத்தனமான முத்தத்தில் ஒரு நொடி அதிர்ந்து விட்டாள் மித்ரா. பின் தன் நிலை வந்தவள் அவனை வேகமாக தன்னை விட்டு பிரித்தாள். அவள் தள்ளியதில் அவள் இதழிலிருந்து தன் இதழை பிரித்தவன் அவளை முறைத்து பார்த்து என்னடி என்று கேட்க அவளோ அவனை நக்கலாக பார்த்தவள் எந்த உரிமையில சார் என்ன கிஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்க அவளை முறைத்து பார்த்தவனோ அவளின் கன்னத்தில் அவளுக்கு வலிக்கும்படி கடித்தான். அதில் தன் கன்னத்தை தேய்த்தவள் அவனை முறைத்து பார்க்க அவளின் கன்னத்தில் இருந்த அவளின் கைகளை எடுத்து விட்டவன் தான் கடித்த இடத்தில் தானே அழுத்தமாக முத்தமிட்டு அவளின் காதருகில் சென்று ஏன் உனக்கு தெரியாதா நான் எந்த உரிமையில் உன்னை கிஸ் பண்ணுறேன்னு என்று சொன்னவன் அவள் காதிற்கும் முத்தமிட்டு விட்டு அவள் விழி பார்த்தவன் அவள் இதழில் லேசாக தன் இதழை ஒற்றி எடுத்து விட்டு அவளை பார்த்து இந்த உலகத்திலேயே உன்னை இப்படி கிஸ் பண்ண எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்ற உரிமையில் கிஸ் பண்ணுறேன். நீ என் மனைவின்ற உரிமையில் கிஸ் பண்ணுற. நீ எனக்கு சொந்தமானவன்ற உரிமையில் கிஸ் பண்ணுற. உன்னை இல்லை உன் அழலை கூட தொட நான் மட்டும்தான் உரிமையானவன்ற உரிமையில் கிஸ் பண்ணுறேன் என்று சொன்னவன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இடையிடையே அவளின் முகம் முழுக்க அழுத்தமாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அவனின் கைகளோ அவளின் டிஷர்ட்டிற்குள்ளே சென்று அவளின் வெற்றிடையை அத்தனை இறுக்கமாக பற்றியிருந்தது. மேலும் தொடர்ந்த ஆதியோ
உன்னோட ஆதி முதல் அந்த வர அத்தனையும் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற உரிமையில் உன்னை கிஸ் பண்ணுறேன். இது போதுமா, இல்லை இன்னும் எனக்கு என்னென்ன உரிமை இருக்குன்னு சொல்லணுமா என்று கேட்டவனின் கரங்களோ மேலும் அவள் இடையை இறுக்கியது. அவனின் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்ட மித்ராவின் இதழிலோ ஒரு சிறிய வெற்றி புன்னகை தோன்றியது. அதை கவனித்த ஆதி அவளில் இதழில் லேசாக முத்தமிட்டு விட்டு, என்னடி நீ நினைச்ச மாதிரி என்னை சொல்ல வச்சுட்டேன்னு சிரிக்கிறியா என்று கேட்க, அவனை பார்த்து மேலும் சிரித்தவள் ஆமாம் என்று தலையசைத்தாள். அவளை பார்த்து தானும் சிரித்த ஆதியோ அவளின் நெற்றி, கண், காது, மூக்கு என்ற அனைத்தையும் முத்தமிட்டவன் அவளின் காதின் அருகில் சென்று அவள் காது மடலை லேசாக கடித்தவன் மிக மெல்லிய குரலில் பேசத் தொடங்கினான். நீ நினைச்ச மாதிரி என்னை சொல்ல வச்சுட்டதான், ஆனா அதுக்காக சும்மா இருந்த என்ன இப்படி சீண்டு விட்டு பெரிய தப்பு பண்ணிட்டிய பொண்டாட்டி என்று அவள் விழி பார்த்து கேட்டவன் அவள் இதழ் உரச, அப்போ அதுக்கான பலனையும் நீதானே அனுபவிக்கணும் என்று சொல்ல, அவனை பார்த்து மேலும் சிரித்தவளோ, இப்ப என்ன முத்தந்தானே வேணும் என்று கேட்டாள். அதில் அவளை பார்த்து சிரித்து கொண்டே இடவலமாக இல்லை என்று தலையசைத்தவன் அவளின் இதழில் அழுத்தமாக ஒரு முத்தமிட்டு விட்டு அவள் விழி பார்த்தவன், முத்தம் மட்டும் இல்லை பொண்டாட்டி, மொத்தமும் வேணும் என்று ஆழ்ந்த குரலில் அவன் சொல்ல, அதை கேட்ட அடுத்த நொடி மித்ராவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. ஆனால் அவள் அதிர்ச்சியை உள்ளுக்குள் ரசித்தவனோ அதை பொருட்படுத்தாமல் அவளின் கழுத்தில் முகம் புதைத்து அங்கே சிறு சிறு முத்தங்கள் வைக்க ஆரம்பித்தான். அவனின் இந்த செயலில் அதிர்ச்சியில் உறைந்து இருந்தாள் மித்ரா. அவளுக்கு அவனை எப்படி தடுப்பது என்று தெரியவில்லை. அவளும் அவனை காதலிக்கிறாள்தான், ஏன் அவள் உலகமே அவன்தான். இருந்தும் தன்னை முழுவதுமாக அவனிடம் ஒப்படைக்க அவளுக்கு ஏதோ ஒன்று தடுத்து கொண்டே இருந்தது. ஆனால் இது நாள் வரையிலும் அவள் ஆதியிடம் தனக்கு இதில் விருப்பமில்லை என்று நேரடியாக சொன்னதில்லை. ஆனாலும் அவளின் மனதை புரிந்து கொண்டு அவளிடமிருந்து விலகி இருந்தவன் இன்று திடீரென்று இப்படி சொல்லவும் அதில் அதிர்ச்சியில் உறைந்திருந்தாள் மித்ரா. அவளால் அவனை குறை சொல்லவும் முடியாது. ஏனென்றால் அவள்தானே முதலில் அவனை சீண்டினாள். அதில் தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள் மித்ரா. பின் அவனை தடுக்கும் வழி தெரியாது தவித்து கொண்டிருந்தவளின் தவிப்பை நன்கு அறிந்தே இருந்தான் ஆதி. அவனுக்கு தெரியும் அவளுக்கு இப்பொழுது இதில் விருப்பமில்லை என்று. இருந்தும் அவளை தீண்டி பார்க்கவே அவன் இப்படி சொன்னான். இப்பொழுது தன்னை தடுக்கும் வழி தெரியாமல் அவள் தவிக்கும் தவிப்பை உணர்ந்தவனோ உள்ளுக்குள் சிறு சிரிப்புடன் அவளை ரசித்து கொண்டிருந்தான். தன் கழுத்தில் முகம் புதைத்திருந்தவனின் தலையை பிடித்து தன்னை பார்க்கும்படி இழுத்தவள் அவனின் விழி பார்த்து, தேவ் இப்போ வேணாமே என்று சொல்ல, அவளின் தவிப்பை பார்த்தவனோ ஏன் என்று கேட்டான். அதில் என்ன சொல்வது என்று தெரியாமல் அவள் விழித்து கொண்டிருக்க, அவளின் கன்னத்தோடு தன் கண்ணம் உரசியவனோ அவளின் காதருகில் குனிந்து, உனக்கு இப்போ இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. நான் சும்மா விளையாட்டுக்காக தான் உன்கிட்ட அப்படி சொன்னேன். நீ ரொம்பலாம் உன் மூளையை யூஸ் பண்ணி எனக்கு என்ன காரணம் சொல்லலான்லாம் யோசிக்காத. உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்று சொன்னவனை வியப்பாக பார்த்தாள் மித்ரா. தன் சிறு சிறு அசைவை வைத்தே தன் மனதில் இருப்பதை அறிந்து கொள்பவனை பார்க்க அத்தனை வியப்பாக இருந்தது அவளுக்கு. அதில் அவள் கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவளை பார்த்தவனோ என்னடி அப்படி பார்க்குற என்று கேட்டவன் அவளை பார்த்து, ரொம்ப நாளைக்கெல்லாம் அமைதியாக இருப்பான்னு நினைக்காத, நான் அவ்வளோ நல்லவன் இல்லடி என்று சொன்னவனை பார்த்து அழகாக சிரித்தாள் மித்ரா. அவளின் கழுத்தில் முகம் புதைத்த ஆதியோ அமைதியாக தூங்க ஆரம்பித்தான். தானும் அவனை அணைத்து கொண்டவள் அவனின் அணைப்பில் நிம்மதியாக தூங்கினாள் மித்ரா. அடுத்த நாள் காலையில் ஆதி, துருவன், சர்வா மூவரும் ஆஃபீஸ் சென்றிருக்க
வர்ஷினி, வேதா, மித்ரா மூவரும் ஃபங்க்ஷன் முடியும் வரை வீட்டிலிருந்தே அவர்களின் ஆஃபீஸ் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஃபங்க்ஷன் முடியும் வரை தன் காலேஜிற்கு லீவ் சொல்லியிருந்தாள் மித்ரா. இப்பொழுது மித்ரா, வர்ஷினி, வேதா, அதர்வா, அர்ஜுன், அம்ரு, ஆரா அனைவரும் ஹாலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க, அப்பொழுது அதர்வாவின் முகத்தை தான் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார்கள் வர்ஷினி, வேதா, மித்ரா மூவரும். தன் அக்காக்கள் மூவரின் பார்வையும் தன்மேல் அழுத்தமாக இருப்பதை உணர்ந்த அதர்வாவோ தன்னை நார்மலாக வைக்க பெரும்பாடுபட்டான். அப்பொழுது திடீரென்று அதர்வாவின் போன் அடிக்க, எடுத்து காதில் வைத்தவனோ ஒரு நொடி அதிர்ச்சியில் சிலையாகி நின்றான். அவனின் இந்த அதிர்ச்சி கலந்த முகத்தை அனைவரும் புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அவனின் நிலையறிந்த அர்ஜுனோ வேகமாக அவன் கையில் இருந்த போனை வாங்கி தன் காதில் வைத்து என்னவென்று கேட்க, அவர்கள் சொன்ன செய்தியில் அவனும் கூட ஒரு நொடி அதிர்ந்து விட்டான். இங்கு அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்த அதர்வாவோ வேகமாக வாசலை நோக்கி ஓடினான். ஓடியவன் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தன் பைக்கை எடுத்துக்கொண்டு மின்னலென சென்றான். அவன் இப்படி ஓடுவதை அனைவரும் குழப்பமாக பார்த்து கொண்டிருக்க, அவன் அருகில் நின்று கொண்டிருந்த அர்ஜுனிடம் என்னவாயிற்று என்று கேட்டாள் மித்ரா. அது அண்ணி, அதர்வா தீப்தின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணா. அந்த பொண்ணை இப்போ சூசைட் அட்டன் பண்ணிட்டாலாம். ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதா ஃபோன் வந்திருக்கு என்று சொல்ல, அனைவருக்கும் அது ஒரு நொடி அதிர்ச்சியாக தான் இருந்தது. அர்ஜுனை அழுத்தமாக பார்த்த மித்ராவோ ஏன் என்று கேட்க, தெரியல அண்ணி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவள் அதர்வாக்கு மெசேஜ் பண்ணியிருக்கா. அவளுக்கு வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதாவும் இனி என் லைஃப்பில் தலையிடாதன்னு சொல்லியிருக்கா. ஆனால் இப்போ ஏன் திடீர்னு இப்படி பண்ணான்னு தெரியல என்று சொல்ல, அதற்கு மேல் அதை பற்றி வேறு எதுவும் அவனுக்கு தெரியாது என்பதை உணர்ந்த பெண்கள் மூவரும் வேகமாக எந்த ஹாஸ்பிட்டல் என்று கேட்டவர்கள் வெளியில் சென்றார்கள். அவர்களுடன் தானும் சென்றான் அர்ஜுன். மித்ராவிற்கு ஏற்கனவே அதர்வா ஒரு பெண்ணை காதலிப்பதும் அந்த பெண்ணை பற்றியும் அவள் குடும்பத்தை பற்றியும் அனைத்து விவரங்களும் அவளுக்கு தெரியும். அவள் எந்த அளவிற்கு அதர்வாவை காதலிக்கிறாள் என்பதும் மித்ராவிற்கு தெரியும். அப்படி இருக்கையில் அவள் ஏன் அப்படி சொன்னாள் என்பதை யோசித்து கொண்டிருந்தாள் மித்ரா. இங்கு வேகமாக ஹாஸ்பிட்டல் வந்த அதர்வாவோ தன் பைக்கை கூட ஒழுங்காக நிறுத்தாமல் பதறி அடித்து கொண்டு உள்ளே ஓடினான் அவனின் தீப்தியை தேடி. உள்ளே வந்தவனோ அவள் எங்கிருக்கிறாள் என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே வர, அவனின் கன்னத்தில் பலார் என்று ஒரு அறை விழுந்தது. அவனை அடித்தது தீப்தியின் தந்தை தான். ஏண்டா இங்க வந்த? உன்னாலதான் என் பொண்ணு இப்படி சாக கிடக்கிறா என்று சொன்னவர் அங்கே நின்றிருந்த போலீஸை பார்த்து, இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், இவனாலதான் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா என்று சொல்ல, அங்கே நின்றிருந்த விஸ்வாவோ அதர்வாவை அதிர்ச்சி மற்றும் குழப்பமாக பார்த்தான். தீப்தியின் தந்தையோ தன் மகனை ஒருவன் காதலித்து ஏமாத்தி விட்டதாகவும் அதனால் தன் மகள் தற்கொலை செய்து கொள்ள முயன்றாள் என்றும் கமிஷனரிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததால் அதை பற்றி விசாரிக்க விஸ்வாவே ஹாஸ்பிட்டல் வந்திருந்தான். ஆனால் இப்பொழுது அவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கும் நபர் அதர்வா என்பதை உணர்ந்தவன் ஒரு நொடி அதிர்ந்துதான் நின்றான். ஆனால் இவர்களின் எந்த ஒரு அதிர்ச்சியையும் அதர்வா துளியும் கண்டு கொள்ளவில்லை. அவன் வேகமாக அங்கிருந்த அந்த கதவை திறந்து கொண்டு அவனின் தீப்தியை பார்ப்பதற்கு உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்தவன் எப்பொழுதும் துருதுருவென்று சிரித்து கொண்டு இருப்பவள் இப்பொழுது வாடிய மலராய் அந்த பெட்டில் கிடப்பதை பார்த்து ஒரு நொடி அவனின் இதயம் வலித்தது. அதில் மெதுவாக அவளின் அருகில் சென்றவன் அவளின் கைகளை பற்றி தீப்தி என்று அழைக்க, அவளோ மெதுவாக தன் இமை பிரித்து அவனை பார்த்தாள். தன் முன் நிற்கும் அதர்வாவை பார்த்தவளின் கண்கள் கலங்கியது. அவன் உள்ளே சென்றதை பார்த்து கடுப்பான தீப்தியின் தந்தை, தாய், அண்ணன் மூவரும் வேகமாக உள்ளே வர அவனுடனே வந்தான் விஸ்வா. உள்ளே வந்த தீப்தியின் தந்தை
அதர்வா தன் மகளின் கையை பற்றி கொண்டிருப்பதை பார்த்தவர் கோபம் கொண்டு அவர் அருகில் செல்ல போக அதற்கு முன் அதர்வாவை அழைத்தான் விஸ்வா. அவனின் அழைப்பில் ஒரு நொடி அவனை திரும்பி பார்த்த அதர்வா அப்பொழுதுதான் விஸ்வாவை அங்கு கவனித்தான். அவனை பார்த்த விஸ்வாவோ, விஸ்வா வா அப்புறமா பேசிக்கலாம் என்று சொல்ல, மெதுவாக அவனை பார்த்தவன், என் தீப்தினா, என்னால வர முடியாது என்று சொன்னான். அவன் விஸ்வாவை அண்ணா என்று அழைத்ததில் அனைவரும் புரியாமல் பார்க்க, இங்கு தீப்தியின் தந்தையோ கடும் கோபத்தில் கத்த ஆரம்பித்தார். ஓ, உனக்கு தெரிஞ்ச பையனா, அதனாலதான் அவனை அரெஸ்ட் பண்ண மாட்டியா என்று கேட்டவர், நான் கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், என் பொண்ணு அவன் ஏமாத்தினதுக்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு என்று சொன்னவர் அவன் வெவ்வேறு பெண்களுடன் இருக்கும் அன்று தீப்தியிடம் காட்டிய அதே புகைப்படங்களை எடுத்து விஸ்வாவிடம் கொடுத்தார் தீப்தியின் தங்கை. அவர் கொடுத்த அந்த புகைப்படங்களை எல்லாம் வாங்கி பார்த்த விஸ்வாவின் கண்களோ அதிர்ச்சியில் அகல விரிந்தது. அதிர்ச்சியுடன் தீப்தியின் தந்தையை ஒரு நொடி நிமிர்ந்து பார்த்தவன் பின்னர் திரும்பி தீப்தியை பார்த்துவிட்டு, இதுக்கா சூசைட் பண்ணிக்க போனா என்று நினைத்தவன் அவர்கள் அனைவரையும் ஒரு நொடி பார்த்து, குடும்பமே லூசா இருக்குமோ, எதையும் விசாரிக்க மாட்டாங்களோ என்று தன் மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டவன் அதர்வாவை ஒரு நொடி பார்த்து, நீ ரொம்ப பாவண்டா அதர்வா, நல்லா வந்து மாட்டியிருக்கப்பர் இந்த குடும்பத்துல என்று தனக்குள் சொல்லி கொண்டவன் அமைதியாக நின்று கொண்டிருக்க, தான் கொடுத்த போட்டோவை பார்த்தும் கூட அவன் அமைதியாக நிற்பதை பார்த்து கடும் கோபம் கொண்ட தீப்தியின் தந்தையோ தன் மொபைலை எடுத்து, இது சரி வராது, நான் கமிஷனருக்கே கால் பண்றேன் என்று கால் செய்ய போக அவரை தடுத்த விஸ்வாவோ, நீங்க வேற இருங்க சார், நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அதர்வா ரொம்ப நல்ல பையன் என்று சொல்ல அதில் ஆத்திரமானான் அதர்வாவின் அண்ணன். அவன் வேகமாக விஸ்வாவின் அருகில் வந்து, என்ன சார் சொல்றீங்க, இப்படி பல பொண்ணுங்க கூட சுத்தி என் தங்கச்சியும் லவ் பண்றேன்னு சொல்லி ஏமாத்துவான், அவன் நல்லவன் நீங்க சொல்லுவீங்களா என்று கேட்க, ஐயோ நான் என்ன சொல்ல வரேன்னு முதல்ல கொஞ்சம் கேளுங்களேன் என்று விஸ்வா ஏதோ சொல்ல வர, அதற்கு முன் தீப்தியின் அண்ணன் கூறியதை கேட்ட அதர்வாவோ குழம்பி போனான். அவனுக்கு பெண்கள் கூட சுற்றும் பழக்கமெல்லாம் கிடையாது. அவன் பேசிய ஒரே பெண் தீப்தி மட்டும்தான். அவனுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் கிடையாது. அப்படி இருக்கையில் இவர்கள் யாரை தன்னுடன் இருப்பதாக சொல்கிறார்கள்? என் தீப்தியை ஏமாற்றிவிட்டு நான் எந்த பெண்ணுடன் பழகினேன் என்று குழம்பி போனவன் தன் பற்றியிருந்த தீப்தியின் கைகளை ஒரு நொடி விட்டுவிட்டு வேகமாக விஸ்வாவின் அருகில் வந்தவன் அவன் கையில் இருந்த போட்டோவை கேட்க, அவனை பாவமாக பார்த்த விஸ்வாவோ, உன் நிலைமை ரொம்ப பாவண்டா என்று சொல்லிவிட்டு அவனின் கைகளில் அந்த போட்டோவை கொடுத்தான். அந்த போட்டோவை வாங்கி பார்த்த அதர்வாவிற்கோ அதை பார்த்து அழுவதா இல்லை சிரிப்பதா என்று கூட தெரியவில்லை. அதில் அவன் என்ன ரியாக்ஷன் கொடுப்பதென்றே தெரியாமல் விஸ்வாவை பார்க்க, அவனை பார்த்த விஸ்வாவிற்கோ ஒரு நொடி சிரிப்பு வந்துவிட்டது. பின் அந்த போட்டோவுடனே தீப்தியின் அருகில் சென்ற விஸ்வாவோ, இதை பார்த்துட்டு நான் உன்னை ஏமாத்தி இருக்கேன்னு நினைச்சுதான் நீ சூசைட் பண்ண போனியா என்று கேட்க, அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். அதில் அவளின் அந்த அமைதியை வைத்தே தான் கேட்டது உண்மைதான் என்று புரிந்து கொண்டான் அதர்வா. அதில் தன் தலையிலேயே அடித்து கொண்டவன் அவளை பார்க்க, அவளோ அவனை பார்த்து, இந்த போட்டோலாம் உண்மையா அதர்வா, பொய்ன்னு மட்டும் சொல்ல என்று அவள் கேட்க, அவளை பார்த்தவனோ, நீ கேட்குறங்கிறதுக்காக என்னால் பொய்யெல்லாம் சொல்ல முடியாதுடி, இந்த போட்டோ உண்மைதான் என்று சொன்னான். அதில் முற்றிலுமாக உடைந்து விட்டாள் தீப்தி. அவள் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி கொண்டிருந்தது. அதை பார்த்து தாங்க முடியாத அவளின் தந்தையோ விஸ்வாவை முறைத்தவர், பாத்தீங்களா, ஏதோ அவனுக்கு நல்லவன்னு சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப அவன் வாயாலே இதை உண்மைன்னு சொல்றான் என்று கேட்க, அவரை பொறுமையாக பார்த்த விஸ்வாவோ, அமைதியா இருங்க சார், கொஞ்ச நேரம்
உண்மைனா உண்மைனதான் சொல்லுவான் என்று சொன்னார். இவர்கள் இருவரின் செய்கையிலும் அங்கிருந்த அத்தனை பேருக்கும் வெறியே வந்தது. அப்பொழுது கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தனர் மித்ரா, வர்ஷினி, வேதா, அர்ஜுன் நால்வரும். அவர்களை அங்கு பார்த்த தீப்திக்கோ மேலும் அழுகை வந்தது. வேகமாக அதர்வாவின் அருகில் வந்த வர்ஷினியோ, என்னாச்சு அதர்வா? தீப்தி நல்லா இருக்கால, நீ ஏன் இப்படி நின்றுட்டு இருக்க என்று கேட்க, தன் கையில் வைத்திருந்த போட்டோவை வர்ஷினியின் கையில் கொடுத்த அதர்வாவோ அமைதியாக சென்று ஒரு சேரில் அமர்ந்து கொண்டவன், ஆனா ஒன்று, என் நிலைமை மட்டும் யாருக்குமே வரக்கூடாது என்று சொல்ல, அவனை பார்த்த விஸ்வாவிற்கோ சிரிப்பு வந்தது. விஸ்வா அங்கு இருப்பதை பார்த்த அர்ஜுனோ அவன் அருகில் சென்று நின்றவன், என்னாச்சு மாமா என்று கேட்க, அவனை ஒரு நொடி பார்த்த விஸ்வாவோ அமைதியாரு என்று சொன்னான். அதில் அமைதியாக அர்ஜுன் அங்கு நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க, தன் தம்பி சோகமாக இருப்பதை பார்க்க முடியாத வேதாவோ வேகமாக அவனின் அருகில் சென்றவர் அவனின் தலையை லேசாக வருடிவிட்டு அவன் கண்ணம் பற்றி தன்னை பார்க்க செய்தவள், என்னாச்சுடா, ஏன் இப்படி இருக்க? அதான் அவ சரியாயிட்டால, இப்ப நல்லா தானே இருக்கா என்று கேட்க, அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். ஆனால் விஸ்வா மற்றும் வேதாவை பார்த்த தீப்திக்கு தான் மனம் வலித்தது. இங்கு தீப்தியின் தந்தைக்கோ கட்டுக்கடங்காமல் கோபம் வந்தது. அவர் வேகமாக அதர்வாவின் அருகில் செல்ல போக அவரின் கைகளை பற்றி தடுத்தான் விஸ்வா. இங்கு தீப்தியின் அருகில் வந்த மித்ராவோ அவள் வலியுடன் அதர்வாவை பார்ப்பதை கண்டவள் புரியாமல் அவளின் கைகளை பற்றி, ஐ தீப்தி, நீ இப்போ நல்லா இருக்கல என்று கேட்க, அவளை பார்த்தவளோ ஆம் என்று தலையசைத்தாள். ஆனால் அவளின் பார்வை முழுக்க வேதா மற்றும் அதர்வாவிடமே இருந்தது. அதை மித்ராவும் உணர்ந்துதான் இருந்தாள். பின் அவளை பார்த்து லேசாக சிரித்தவள், என் பேர் மித்ரா, அப்புறம் இது வர்ஷினி, அது வேதா என்று அதர்வாவின் அருகில் இருந்த வேதாவை கை காட்டியவள், நாங்க 3 பேருமே அதர்வாவோட சிஸ்டர்ஸ். அவன் வெளியில எந்த பொண்ணுங்க கிட்டேயும் பேசி நாங்க பார்த்ததே கிடையாது. அவன் பேசின ஒரே பொண்ணும் காதலிச்ச ஒரே பொண்ணும் நீதான். நான் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும். உங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, ஆனா எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு தற்கொலை நிச்சயம் தீர்வாகாது என்று அவளின் கைகள் பற்றி மித்ரா சொல்லி கொண்டிருக்க, ஆனால் அவள் எங்கு அதையெல்லாம் கேட்டாள்? எப்பொழுது மித்ரா தாங்கள் மூவரும் அதர்வாவின் சிஸ்டர்ஸ் என்று சொன்னாலோ அப்பொழுதே உறைந்து போய்விட்டாள் அதிர்ச்சியில். அவள் மட்டுமில்லை, அவள் அன்னை, தந்தை, அண்ணன் என அனைவரும் அதிர்ச்சியில் தான் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் தன் கையில் அதர்வா கொடுத்துவிட்டு சென்ற போட்டோவை பார்த்த வர்ஷினியோ அவனை பார்த்து, ஏண்டா ஹாஸ்பிட்டல் வரவன் எதுக்குடா எங்க கூட எடுத்த போட்டோஸ் எல்லாம் இப்படி கையில வச்சுட்டு சுத்துற என்று கேட்க, அவளை நிமிர்ந்து பார்த்த அதர்வாவோ, நீ வேற ஏங்கா, அதை எதையுமே நான் எடுக்கல, நான் எடுத்துட்டும் வரல என்று சொல்ல புரியாமல் அவனை பார்த்தனர் வேதா மற்றும் வர்ஷினி இருவரும். ஆம், அந்த போட்டோவில் அதர்வாவுடன் இருந்த பெண்கள் வேதா, வர்ஷினி மற்றும் மித்ரா மூவரும் தான். அதை பார்த்துதான் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள். இப்பொழுது இவர்கள் மூவரும் அதர்வாவிற்கு யார் என்பதை உணர்ந்த தீப்தியோ அதர்வாவை பார்க்க, அவனோ கொலைவெறியுடன் அவளை முறைத்து கொண்டிருந்தான். இங்கு இவர்களின் இந்த அதிர்ச்சி முகத்தை பார்த்து புரியாத வேதாவோ அங்கு நின்று கொண்டிருந்த விஸ்வாவிடம், இங்க என்ன நடக்குது விஸ்வா என்று கேட்க, அவனோ ஆரம்பத்திலிருந்து நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தான். அதை கேட்ட வேதா அர்ஜுனுக்கெல்லாம் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அதில் எவ்வளவோ தங்களுக்குள் தங்கள் சிரிப்பை கட்டுப்படுத்த போராடியவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் போகவும் அதர்வாவை பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார்கள். அவன் அருகில் வந்த அர்ஜுனோ, ஆனா மச்சி, உன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுடா என்று அவன் தோளில் கை வைத்து பாவமாக சொல்ல, அவனின் முதுகிலேயே ஒன்று வைத்தான் அதர்வா. இங்கு தீப்தியின் தந்தையை பார்த்த விஸ்வாவோ
நான் தான் சொன்னனே சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு என்று சொல்ல, அவரோ இப்படி ஒரு ட்விஸ்டை நிச்சயம் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. அதில் அவரே அதிர்ச்சியுடன் நின்று கொண்டிருந்தார். அவ்வளவு ஏன், இந்த கதையை கேட்ட மித்ராவிற்கு கூட சிரிப்பு தான் வந்தது. ஆனால் தானும் சிரித்தால் தன் தம்பி அதர்வா நிச்சயம் வெறியாகி விடுவான் என்பதை உணர்ந்தவள் தன் சிரிப்பை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக நின்றிருந்தாள். பிறகு தீப்தியிடம் சொல்லிவிட்டு வேதா, வர்ஷினி, மித்ரா மூவரும் கிளம்பிவிட்டார்கள். தான் வந்த காரணமே அங்கு இல்லாமல் போனதால் விஸ்வாவும் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் அதர்வா மட்டும் தீப்தியை கொலைவெறியோடு முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தான். அவனை பார்த்து கேவலமாக சிரித்தாள் தீப்தி. ஆனால் அவனுக்கு இருந்த கோபத்திலோ அவளை அடித்தாலும் அடித்து விடுவேன் என்ற நிலையில்தான் இருந்தான் அதர்வா. பின்னே இருக்காதா? அவளுக்கு ஒருவேளை இந்த போட்டோ கிடைத்திருந்தாலும் அவள் அதை பற்றி முதலில் தன்னிடம் தானே கேட்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அவள் இப்படி செய்தது அவனுக்கு ஆத்திரத்தை தான் கொடுத்தது. அதர்வாவின் இந்த காதலை பற்றி அவனின் குடும்பத்தினருக்கு தெரிய வருமா? அதர்வா எந்த தவறும் செய்யவில்லை, அவன் நல்லவன் தான் என்பதை அறிந்து கொண்ட தீப்தியின் தந்தை தன் மகளை அதர்வாவிற்கு திருமணம் செய்ய சம்மதிப்பாரா? அதர்வா சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருக்கும் தீப்திக்கு அவன் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை என்று தெரிய வருமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.